புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன்விடுதி கிராமத்தில் பாகம் எண் 112 எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர், இன்றைக்கு இருக்கின்ற பாஜக அரசாங்கம் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் பிளவினை ஏற்படுத்தி இந்துக்கள் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி வாக்குகளை பெற்று உயர்ந்த பதவிகளை பெற்றிருப்பதாக தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஆதி திராவிட மக்கள் அனைவரும் இந்துக்கள் தான். ஆனால் அவர்கள் நம்மை இந்துக்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். நம் காந்தியடிகளை கொலை செய்த கோட்சே வழியில் வந்தவர்கள் இன்றைக்கு தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரையே நீக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். இப்படியே போனால் இன்னும் சிறிது காலத்தில் இந்த திட்டத்தையே நீக்கிவிடுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் வருகின்ற 2026 தேர்தலில் நமது திராவிட மாடல் அரசு வெற்றி பெற்று நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஆட்சியமைப்பார் என்று உறுதிபட தெரிவித்தார். இந்த பரப்புரையில் கட்சி நிர்வாகிகள், பாக முகவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆலங்குடி நேயர்களுக்கு வணக்கம். இனிமே ஆலங்குடியில நடக்க போற எல்லா நியூஸையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலங்குடியில நடக்கிற எல்லா நியூஸையும் தெரிஞ்சுக்கோங்க.